18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இப்போது இந்த இரவு வேளை நெருங்கும் நேரத்தில் எதுக்காக இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா? நாளைக்கு நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடப்பதற்காக உனக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய உதவியை செய்ய போகிறேன். நீ நினச்சது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு ஏங்கி தவிச்சு காத்துக்கிட்டே இருந்தாய்தானே? இதோ உனக்காகவே நாளைக்கு உன்னை தேடி வரப்போகிறேன். அதுவும் கருப்பசாமின்ற பேருள்ள சம்பந்தப்பட்ட மனிதர் மூலமாகவே, அந்த ஆண் நபர் மூலமாகவே உன் வாழ்க்கையை அழகாக, ஆண்மைத்தனமாக, கம்பீரமாக, கச்சிதமாக முடிச்சு தரப்போகிறேன். இனிமே நீ நினச்சது நடக்காமல் போச்சுன்ற வார்த்தைக்கே இடமில்லை. இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து உன் விருப்பங்களையெல்லாம் முடிச்சு கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் என் செல்லமே. இனி எந்த சிக்கலும் பிரச்சனையும் வராமல் உன் வாழ்க்கையை உயர்வாய் சிறப்பாய் நீ வாழ போகிற. துன்பம் பிரச்சனை கஷ்டம்னு சலிச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? உடம்புல எத்தனையோ ஓட்டைகள் இருக்குது. 9 ஓட்டையோடு சேர்ந்து இந்த பிரச்சனையும் துன்பமும் ஒரு 10வது ஓட்டை நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையில் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு. உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமும், உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சந்தோஷமும், நிம்மதியும், அமைதியான வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும்படி செய்ய வேண்டியது இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு. நான் தான் எல்லாம்னு பெருசாக நினைக்கிறவனுக்கு எந்த நல்லதுமே நடக்காது. எல்லாமே அந்த ஆண்டவன் அனுகிரகம்தான். எல்லாமே என் கருப்பசாமி தான், என் கருப்பன் தான் எனக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாருன்னு யார் முழுசாக நம்புகிறாங்களோ அவன் வாழ்க்கை தான் தெளிவுடையதாக, உயர்வுடையதாக நிச்சயமாக மாறும். என்னை கல்லுன்னு சொல்கிறவங்கெல்லாம் வெளியே தான் இப்படி சொல்லிக்கிறாங்களே தவிர வீட்டுக்குள்ளே மனசார பவியத்தோடு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு வணங்குற கதை எனக்கு தானே தெரியும். ஆனால் உண்மையிலேயே என்னை கடவுள்னு சொல்கிறவன் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தப்பு செய்கிறவனாகவும், அடுத்தவனுக்கு கெடுதல் செய்கிறவனாகவும், ஊருக்கே தெரியாமல் பல தவறுகளை செய்பவனாகவும் இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இல்லைன்னு சொல்கிறவன் வாயால் சொல்லிக்கிட்டு வாழ்க்கையில் என்னை நம்பிக்கிட்டு இருக்கான். இருக்குன்னு சொல்கிறவன் வார்த்தைகளில் மட்டும் நம்பிக்கை வச்சுட்டு வாழ்க்கையில் பல தப்புகளை செஞ்சுட்டு என்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கான நேரம் வரதான் போகுது. எது எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் ஒருவனாக நான் தான் இருக்கிறேன். நீ என்னை நம்புகிற பட்சத்தில் நான் எப்படி உனக்கான உதவியை செய்யாமல் இருப்பேன் என் செல்வமே? எப்போவுமே எல்லாரையுமே உன்னுடைய அன்பான அரவணைச்சு போக பாரு. அதிகாரத்தால் யாரையுமே அடக்க முடியாது. அதுவே நீ அன்பு காட்டும்போது பலமும் அங்கு பலவீனமாக மாறி போய் உன் அன்பு முன்னால் அடங்கி போயிடும். இந்த உலகமே அன்பு, அக்கறை, பாசங்கிற வார்த்தைகளால் மயங்கி போய் கிடக்கு. நீயும் அப்படிப்பட்ட நல்ல குணங்களோடு இருக்கும்போது உனக்கு எந்த குறையும் வராமல் இந்த கருப்பசாமி நிச்சயமாக காப்பாற்றுவேன். எல்லார் வாழ்க்கையிலையும் வலியும் வேதனைகளும் கஷ்டமும் கவலையும் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு சிலர் அதை கடந்து போகிறாங்க, ஒரு சிலர் அதை மறந்து போகிறாங்க. அவ்வளவுதானே தவிர எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த உலகத்தில் என்னை தவிர நீ வேறு யாருக்கும் அடிபணிய மாட்டேன்ற உறுதியோடு இருக்கும்போது உன்னை காப்பாற்றி கரை சேர்க்குற பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கேனேன் செல்வமே. உப்பு சர்க்கரையும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி வெள்ளை நிறமாக இருந்தாலும் இன்னொன்றின் சுவை ஒன்றின் சுவையை விட எதிர்மறையானதாக இருக்குது. உப்பு உவர்ப்பாகவும் சர்க்கரை இனிப்பாகவும் இருப்பது போல தான் நீ பார்க்குற மனிதர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் ஒருத்தர் நல்ல பண்போடையும் ஒருத்தர் கெட்ட பண்போடையும் இருக்கத்தான் செய்கிறாங்க. நீ எல்லாரையும் நம்பி வாழ்க்கையில் நொந்து போகாதே என் செல்லமே. யார் எப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேசி, அவசரப்பட்டு பேசிட்டு பழகிட்டு அப்புறமா கெட்டவங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் மாட்டிக்கிட்டு முழிக்காத. முதல்ல எல்லாருக்கிட்டையும் பொறுமையாக பக்குவமாக அளவாக பேசு. யார் நல்லவங்கன்னு தெரியுதோ அவங்கக்கிட்ட நெருங்கி பேசு. யார் கெட்டவங்கன்னு தெரியுதோ அவங்கள விட்டு விலகி பேசு. உனக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்துல மறுபடியும் முகம் காட்டுவது என்பது முட்டாள்தனமானது தானே. எங்கே உனக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ, எங்கே உனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு மட்டும் நீ தேடிப்போ.
மற்றவங்க எல்லாரும் தானாக உன்னை தேடி வராத வரைக்கும் நீ யாரையும் தேடி போக வேண்டாம் என் செல்லமே. நீ சிந்தின கண்ணீரும் நீ பட்ட துன்பமும் உன்னுடைய மன வருத்தமும் மற்றவங்களுக்கு வேணும்னா வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் இந்த கருப்பசாமிக்கு உன்னுடைய வலியும் வேதனையும் எல்லாமே தெரியும். நீ கவலைப்படாத. என் பிள்ளையான நீ கஷ்டப்படுவதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அடுத்தவங்க உன்னை கஷ்டம் கொடுப்பதற்கும் நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் காரணகர்த்தாவாக நான் தான் இருக்கேன். இதுவரைக்கும் நல்லது நடந்ததுன்றத நீ மனசார ஏற்றுக்கிறதுக்கான நேரம் வரும். நல்லதே நடந்தது, இப்போது நல்லதே நடக்குது. இனிமேலும் நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும். இந்த கருப்பசாமி நீ அழகா இருக்கியா, நிறமா இருக்கியா, கம்பீரமா இருக்கியா, காசு பணம் செல்வத்தோட இருக்கியான்னு ஒருபோதும் பார்ப்பதில்லை. அதற்கு பதிலாக நல்ல மனசு இருக்கா, நல்ல சிந்தனை செய்றியா, நல்லவங்களுக்கு உதவி செய்றியான்னு தான் பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு 24 மணி நேரம், அதாவது 86,400 நொடிகளை கொடுத்து வச்சிருக்கேன். அதில் ஒரு நொடியாவது நீ எனக்கு நன்றி சொன்னாலே அல்லது என்னை மனசில் நினச்சாலே உனக்காக ஓடி வந்து நான் உதவி செய்வேன் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு நிம்மதி தரக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்கிறேன். அதை கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ. யாராவது உன்னை கோபப்படுத்தும் போது பதில் பேசி சண்டை போடாமல் பிரச்சனையை உருவாக்காம மௌனமாக இருந்துடு. யாராவது உன்னை விலக்கி வைக்கும்போது கொஞ்சம் விலகியே இரு. யாராவது உன்னை பெருமைப்படுத்தி பாராட்டி பேசும்போது துள்ளி குதிக்காம அமைதியோட பணிவோட அந்த பெருமையை ஏற்றுக்கோ. உன்னை உதாசீனப்படுத்தும் போதும் ஒதுங்கி வைக்கும் போதும் நீ மனசுடைஞ்சு போகாம தைரியமாக இரு. வேணும்னே உன்னை அவமானப்படுத்தணும்னே நினச்சிக்கிட்டு உன்னை மட்டம் தட்டி பேசும்போது நீ தவறி கூட கண் கலங்கிடக்கூடாது. அப்போதுதான் இன்னும் தைரியமாக துணிஞ்சு நிற்கணும். தோல்வி வரும்போது துவண்டு போகாம வெற்றி பெறும்போது பணிஞ்சு நின்னா அதுவே உன் வாழ்க்கையை நிம்மதியானதாக நிச்சயமாக மாற்றும். யாராவது உன்னை காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் கண்டும் காணாமல் இருந்துக்கோ என் செல்லமே. அது வேணும் இது வேணும் கருப்பா, எனக்கு அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு தேவைக்காக என்னை தேடி வராதே. நீ எதிர்பார்க்காததெல்லாம் உனக்கு எதிர்பாராத நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும்படி நான் செய்கிறேன். நீ செய்ய வேண்டியது எல்லாமே பக்தியோடு என்னை வணங்குனா போதும். நீ சாதாரணமாக என்னை வணங்கினாலே சகல சந்தோஷங்களையும் உனக்கு கொடுப்பதற்காக இந்த கருப்பசாமி தயாராக இருக்கேன். நீ நம்பிக்கையோடு என்னை வேண்டுனாலே நீ நினச்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அழகாக நடந்துடும். உன்னை நிற்காமல் ஓட வைக்கணுங்கிறதுக்காக தான் கடிகாரத்தில் நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்தை துரத்தி பிடிக்கணும். நீயும் ஓடும்போது நிச்சயமாக நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உனக்கு வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்துரும். நேரமும் காலமும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீ தான் அதை சரியாக எட்டி பிடிச்சி உனக்கான வேலைகளை செஞ்சுக்கணும் என் செல்லமே. எப்போதுமே உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயங்களையும் கையால் கற்றுக்கோ. உணர்வுகளுக்கு அதிகமாக இடம் கொடுத்தீனா இந்த உலகத்தில் உனக்குன்னு ஒரு இடம் இல்லாமலே போயிடும். படைக்கும் போதே உன்னை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கருப்பசாமி படைச்சேன். எனக்கு தெரியும் உன்னை எந்த இடத்துல வைக்கணுங்கிறது. என்னை விட்டா உனக்காக வேறு யாருமே இல்லைங்கிறது தெரிஞ்சதால தான் உனக்கு உதவி செய்வதற்காகவே இந்த நபர் மூலமாக உன்னை தேடி நான் வரப்போகிறேன். அவரின் ரூபத்தில் வந்து உனக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை காப்பாற்றி கரை சேர்ப்பேன் என் செல்லமே. ஒரு தீபத்தின் ஒளியை வச்சு 1000 தீபங்களை ஏற்றினாலும் அதில் ஒளி குறைஞ்சு போகாது. அதே போல தான் உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் நீ 1000 பேருக்கு கொடுத்தாலும் அதில் கொஞ்சம் கூட குறைஞ்சு போகாது. இன்னும் இன்னும் உன்னை சுற்றி ஒளிவட்டத்தை தான் நான் அதிகமாக்குவேன். உனக்குள்ளிருந்து பிரகாசிக்கும் அன்பு எனும் ஒளியை நான் ஒருபோதும் மங்க விட மாட்டேன். நிச்சயமா நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்ட என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன். இருட்டை வச்சு இருட்டை விளக்க முடியாது. ஒளியை ஏற்றினால்தானே இருள் விலகி போகும். அதே போல் ஒருத்தர் மீது வெறுப்பை காட்டி அவங்க மேலே வெறுப்பை விலக்கி வைக்க முடியாது. பாசத்தை கொண்டு வரவும் முடியாது.
யாராவது உன் மேலே வெறுப்பாக இருக்காங்கன்னா நீ அவர்களிடம் அன்பை காட்டி அவர்களை திருத்த பழகு. இந்த கருப்பசாமியும் உன்னுடைய அன்பையும் அக்கறையையும் பாசத்தையும் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக நல்லதாக நடத்தி முடிக்கிறேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையை மிக சிறப்பாக மாற்றும்படி நான் அற்புதம் செய்கிறேன். எல்லாமே உனக்கான நல்லதாக நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் சிறப்பாக முடியும்படியும் இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த நபரின் மூலமாக வரப்போகிறேன்.